ஒரு பூங்காவனத்தில் 100 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு அழகிய மரம் நின்று கொண்டிருந்தது. அந்த மரத்தை பார்ப்பதற்கு திரளான மக்கள் வந்தனர். அந்த மரத்தின் அருகில் நின்று தங்களுடைய ஃபோட்டோக்களை எடுத்து கொண்டனர். குடும்பமாக அந்த மரத்திற்கு நிழலிலே தங்கினர். அந்த மரத்தின் வரலாறுகளை தெரிந்து கொண்டனர். சிறுவர்கள் அந்த மரத்தை சுற்றி சுற்றி ஓடி விளையாடி கொண்டனர். அந்த மரத்திற்கோ மிகவும் சந்தோஷம். நான் 100 ஆண்டுகளாக நின்று திரளான மக்களுக்கு நான் பிரயோஜனமாக இருக்கிறேன், இன்னும் நான் மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்று கடவுளை வேண்டிக் கொண்டது. திடீரென்று பெரிய ஒரு காற்று வீச அந்த மரமோ மண்ணிலே சாய்ந்து விட்டது. கொஞ்ச நாள் கழித்தது. அந்த மரமும் உலர்ந்து விறகை போல மாறிவிட்டது. ஆனால் அந்த மரத்தின் இதய துடிப்போ அடங்கவில்லை. அது தன்னுக்குள்ளே துடித்து கொண்டிருந்தது. அந்த மரம் நினைத்தது, ஐயோ, நான் உயிரோடு இருக்கும்போது எத்தனையோ மக்களுக்கு நான் பிரயோஜனமாக இருந்தேன், இன்னும் நான் பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் நானோ உலர்ந்து போய்விட்டேன். என்னுடைய மேற்புறத்தை கரையான்கள் அரிக்க ஆரம்பித்து விட்டது அப்படின்னு சொல்லி தனக்குள்ளே வியாகுலப்பட்டு அழுது கொண்டிருந்தது. அதனுடைய இதய துடிப்பை கடவுள் கேட்டாரோ யார் கேட்டாங்களோ தெரியாது. அதனை பார்ப்பதற்கு 2 மனிதர்கள் வந்தார்கள். அந்த மரத்தை தட்டி பார்த்தார்கள். அதிலிருந்து வித்தியாசமான ஓசை கேட்கவும் அந்த மனிதர்கள் சொன்னார்கள், இதை நாதஸ்வரம் செய்யவும் மேளங்கள் செய்யவும் இதை நாம் பயன்படுத்தலாம் என்று சொல்லி அந்த மரத்தை தூக்கி கொண்டு சென்று நாதஸ்வரங்களையும் மேளங்களையும் அந்த மரத்தின் மூலமாக செய்து கொண்டனர். அந்த மரத்தின் உடைய இதய துடிப்பு இப்பொழுது நாதஸ்வர வடிவத்திலும் மேளங்கள் வடிவத்திலும் ஒலிக்க ஆரம்பித்தது. மக்கள் மிகவும் ரசிக்க ஆரம்பித்தனர். நாதஸ்வரத்தின் சத்தத்திலே மக்கள் கூடிக்கொண்டனர். அந்த மரத்தினுடைய இதய துடிப்பு இப்பொழுது மிகவும் சந்தோஷமாக கேட்க ஆரம்பித்தது. மரம் நினைத்தது, நான் ஏதோ ஒரு வடிவிலே நான் மக்களுக்கு இன்னும் பிரயோஜனம் உள்ளவனாக இருக்கிறேன் என்று. ஔவையார் சொல்லுகிறார், மூதுரையில் சுட்டாலும் சங்கு வெண்மை தரும், கெட்டாலும் மக்கள் மேன்மக்களே அப்படின்னு சொல்லி. நம்மளுடைய இருதயத்திலையும் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பல தியாகங்களை கொண்டவர்களாக பிறனுடைய நலன்களை நாம் விரும்பினவர்களாக வாழும் பொழுது நாம் செத்து மண்ணிலே விழுந்தாலும் நம்மளுடைய பெயர் இந்த மண்ணிலே ஒலித்து கொண்டே இருக்கும். பெயர் ஒலிக்க ஒலிக்க நம்மளுடைய இதயத்தின் துடிப்பும் ஒலித்து கொண்டே இருக்கும். எத்தனையோ வல்லாளர்கள், எத்தனையோ நல்லோர்கள், எத்தனையோ தியாகிகளுடைய வரலாறுகளை இன்றும் நாம் சரித்திரம் மூலமாக நாம் பேசுகிறோம். சரித்திரம் இன்று அவைகளை சாட்சி பகிர்ந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய இருதயங்கள் சரித்திரத்தின் மூலமாக ஒலித்து கொண்டிருக்கிறது. ஸோ நாமும் இந்த உலகத்தில் ஒரு புதிய மாற்றத்தை நாம் உருவாக்கணும்னா நம்முடைய இதய துடிப்பு மண்ணுக்குள்ளே புதைந்து விடாமல் மேலே எல்லோர் மக்களுடைய இதயத்திலும் துடித்து கொண்டே இருக்கும் என்பது அதிக நிச்சயம் அல்லவா ஃப்ரெண்ட்ஸ்?